இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அவனும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். ஆனால் அவன் அரேபியன், நான் தமிழன். அவன் உருது, நான் தமிழன். அவன் வங்காளி, நான் தமிழன். இதான் உலகம்பராருக்கு அடையாளம். அது தெரியாது. ஐரோப்பிய ஒன்றியம் முழுமைக்கும் கிறிஸ்தவன் தானே. ஏன் அத்தனை நாடு ஒரே மதமாக ஒரே நாடாக இருக்க முடியாது. ஏன்? மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள் அப்படிதான் பிரிக்கப்படுது. இந்தியா இத்தனை மாநிலங்கள், 29 மாநிலங்கள், 8 ஒன்றிய பிரதேசம். ஏன்? சாதிக்கு மாநிலம் காட்டு, மதத்துக்கு ஒரு மாநிலம் காட்டு. இல்லை, மொழி வழியதான் தேசிய இனங்கள், நிலங்கள். மகாராஷ்டிரா மாநிலம், மராட்டிய மாநிலம் முழுமைக்கும் பெரும்பான்மை இந்து தானே. எதற்கு குஜராத் பிரிந்தது? அங்கே இருக்க வேண்டியதானே. நீ மராட்டியன், நான் குஜராத்தி, பிரிந்தான். அதானே, ஒரே மதம் தானே, ஒரே மார்க்கம் தானே. பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ் பிறந்தது? நீ உருது, நான் வங்காளி. அதானே உலகம். இவன் வந்து சொல்றான்னு நீ சிறுபான்மையா? உன்னை அவன் பாதுகாக்கிறானா? என்ன ஒவ்வொரு கிறிஸ்தவ இஸ்லாமியர் வீட்டுக்கும் 2 போலீஸ் போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறானா? என்ன பாதுகாப்பு? மதத்துக்கு என்ன பாதுகாப்பு? ஒட்டுமொத்த நாட்டு பாதுகாப்பு தாண்டா எல்லாருக்கும் பாதுகாப்பு. இதுல மதத்துக்கு ஒரு பாதுகாப்பு எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? எங்க பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறியே? சாதிய மதத்தையா? மதத்தை வச்சுட்டு போறியா? மரத்தை வச்சுட்டு போக மாட்டேன், மலையை வச்சுட்டு போக மாட்டேன், காற்றை வச்சுட்டு போக மாட்டேன், நீரை வச்சுட்டு போக மாட்டேன், நிலத்தின் வளத்தை வச்சுட்டு போக மாட்டேன். என்ன வச்சுட்டு போவ? மதம் எனக்கு என்ன உதவும்? மண்புழு உதவும். மண்புழு பார்க்க அருவருப்பா இருக்க மண்புழு 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுது மண்புழு. அப்படி மதம் எதுக்கு பயன்படும்? எதுக்கு? எல்லா மார்க்கங்களும் மதங்களும் பேரன்பைத்தானே போதிக்குது. அண்டை அயலானுக்கு அன்பு காட்டுங்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது உணவு உண்ணாதேங்கிறது நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்புறம் நபிகள் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க? நீ இந்த பூமிக்கு வந்த வழிபோக்கன், ஸ்ட்ரேஞ்சர், வந்தியா இருந்தியா போயிடணும்னு. ஆனா நீ அப்படி இல்லையே. எதுக்கு என் பூமி தாயின் மாறா இருக்கிற? ஏன் இருக்கிற? ஏன் இருக்கிற? நீ படைச்சதா? அல்லாஹ் படைச்சதானே, அல்லாஹ் கொடுத்ததானே. அதை வெட்டி ஏத்துறான் பார்த்துட்டு இருக்க. வெட்டி ஏத்துற அயோக்கியனுக்கு ஓட்டு போடுற. எப்படி ஓட்டு போடுற? அந்த மலை மார்பில் இருந்தானே எனக்கு அறிவு வந்தது. என் தாயின் மார்ல வந்த பால் எனக்கு. ஆனால் பூமி தாயின் மலை மார்ல இருந்து வந்த பால் எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உலக உயிர்களுக்கு. இந்த மரத்துக்கு, இந்த செடிக்கு, அந்த பூச்சிக்கு, அந்த வண்டுக்கு, இந்த நாய்க்கு, நரும்புக்கு, பாம்புக்கு, யானைக்கு, சிங்கி, எல்லாத்துக்கும். அந்த மாறா இருக்கிற குளத்தை நீ விட்டுன, ஏரியை நீ விட்டுன, கம்மாயை நீ விட்டுன, கிணற விட்டுன, ஆறை நீயா உருவாக்குன. அது இயற்கையின் அரும்பெரும் கூட இல்லையா? ஆறை உருவாக்குனது அறிவு இல்லையா? ஆறு இல்லாம நீரியது, நீர் இல்லாம சோறியது, சோறு இல்லாம வயிறியது, வயிறு இல்லாம உயிரியது, உயிர் இல்லாம வாழ்க்கையது. என்னைக்கு உணர்வேன்? என்னைக்கு உணர்வேன்? என் பிள்ளைக்கு இந்த மலை, இந்த ஆறு, இந்த அருவி, இந்த காத்து, இந்த காற்றை கொடுக்குற இந்த மூச்சு காற்றை தர மரத்தை வச்சுட்டு போகணும். எவனா சிந்திக்கிறானா? சிந்திக்கிறானா? நீ மதத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. மதத்தை வச்சு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மதத்தை காப்பாற்ற போராடுகிற பெருமக்களை உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்றேன். மதம் அரசியலாகி அதிகாரத்திற்கு வருமானால் மனிதனையும் செத்து போகும். சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வருமானால் சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். பணமே அரசியலாகும் என்றால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பள்ளி எடுத்து சிரிக்கும். எத்தனை காலத்துக்கு எங்களை கத்த விடுவீர்கள்? ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊழல் லஞ்சம் பெறுகிறவன் தான் திமுக அதிமுகவில் இருக்கிறான். அவனுக்கு ஓட்டு செலுத்தி அவனுக்கு கூட நிற்பது உங்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகாதா? உண்டாகாதா? திமுக நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கா? உங்க மனச்சான்று சொல்லுங்க. 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான். பல்கலைக்கழக வளாகத்தில் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. குடிக்க வச்சு 25-30 லட்சம் பெண்கள் தாலி எடுத்திருக்கான். ஹராம், பாவ செயல், சாத்தானின் செயல் என்று எந்த குர்ஆன் பைபிள் சொல்லுதோ அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். இதே திமுக, இதே அதிமுக மலையை வெட்டுவது குற்றம் செய்யுது, மணல் அள்ளி விற்பது குற்றம் செய்யுது, சாராயம் காட்சி விற்பது குற்றம், குடிக்க வச்சு மக்களை கொள்வது குற்றம், ஹராம் செய்யுது செய்யுது செய்யுது. ஊழல் லஞ்சம் பெறுவது குற்றம் செய்யுது செய்யுது. அடக்குமுறை ஒடுக்குமுறை தன் நாட்டு மக்கள் செய்யுது. வளத்தை கொள்ளையடிப்பது தவறு செய்யுது. இறைவன் கொடுத்த பூமி என்றால் பூமியில் ஈரக்கொலையை நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஏன் செய்கிறாய்? ஏன் செய்கிறாய்? இதையெல்லாம் சகித்துக் கொள்கிறீர்கள். எப்படி? கணக்கில்லாத கொலை கொள்ளை, கற்பழிப்பு, வன்புணர்வு, படுகொலை, வளக்கொள்ளை, வேலையின்மை, பசி பட்டினி எல்லாத்தையும் செய்யுது இந்த அரசு. அதுவே செய்யுது. சாத்தானின் ஆட்சி நடக்குது, பிசாசின் ஆட்சி.
அந்த ஆட்சிக்கு திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி செலுத்தி நிறுவது. இதுதானா அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் சொன்னது. இதுதானா? இதானா? இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு தலைவன் காயிதே மில்லத், இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு புரட்சியாளன் உண்மையான ஜிகாத், என் அண்ணன் பழனி பாபா. அவன் வழியில் தானே இந்த பிள்ளைகள் கத்தி 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 முச்சந்திலே நிற்கிறோம். என்ன செய்வீர்கள்? நபிகள் கூட பேரருள் பெற்று ஹீரா மலையிலே பேரருள் பெற்று வருகிற போது கதீஜா அம்மையார்ட்ட வந்து சொல்கிறார்கள், பல நாட்கள் நோன்பு இருந்து வேண்டி பேரருளை பெற்று திரும்புகிற போது கதீஜா அம்மையாரிடம் சொல்கிறார்கள், இறையருளை பெற்றேன் என்று. அந்த தவம் நோன்பு இருந்தவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது ஓதுவீராக ஓதுவாயாக என்று ஒரு குரல் கேட்கிறது. எதை ஓத என்று, எதை ஓதுவது என்று கேட்கும்போது உன் இறையின் பெயரை சொல்லின அன்னிருந்து அப்பதான் ஓத தொடங்குகிறார் அல்லாஹ் என்று இறை பெயரை சொல்லி அன்று அதை வந்து இந்த பேரருளை பெற்ற அதை வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய துணைவி கதீஜா அம்மையாரிடம் சொல்கிறார்கள். கதீஜா அம்மையார், நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன், நீங்கள் இறையருள் பெற்ற இறை தூதர் என்பதை முழுமையாக நம்புகிறேன், எல்லா காலங்களிலும் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று கதீஜா அம்மையார் நபிகளிடத்திலே சொல்கிறார்கள். திருப்பி அங்கிருந்து நபிகள் சென்று தன்னுடைய நண்பர் வராகா அவர்களை சந்திக்கிறார். அவரிடத்திலே சொல்லுகிறார், அவருக்கு கண் பார்வை மங்கியதனையும் அவரிடத்திலே ஒரு பேரடி அவர் கண்களிலே தெரிகிறது, கண்ணீர் கசிந்து வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உண்மை உறுதியாக நம்புகிறேன், நீ இறையருள் பெற்ற தூதர், இறைவனுடைய தூதர் என்பதை நான் நம்புகிறேன் என்று நம்புகிறார். வராக நம்புகிறார், கதீஜா அம்மையார் நம்புகிறார். 10 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் கத்தி கத்தி சாகிறோம், உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆட்சியை தருவோம், இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவோம், கல்வியை எல்லோருக்கும் தரமாக சரியாக சமமாக, மருத்துவத்தை எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக, தூய குடிநீரை தருவோம், தடையற்ற மின்சாரம் தருவோம், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, பசி பஞ்சமில்லாத வறுமை ஏழ்மை இல்லாத நாடாக மாற்றி படிப்போம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தருவோம், இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம், ஒரு நாட்டை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம் என்று 10 ஆண்டுகளாக கத்தி கத்தி சாகிறோம். நபிகளுக்காவது கதீஜா அம்மையாரும் வராகவும் நம்புவதற்கு இருந்தார்கள். இத்தனை ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கூட நம்பவில்லை என்றால் என்ன சொல்லி உங்களை புரிய வைப்பது? என்ன சொல்லி புரிய வைப்பது? மாற வேண்டும், நீங்கள் தான் நல்வழிப்படுத்த வேண்டும். தினமும் தொழுகிறீர்கள் இறையச்சத்தோடு, தினமும் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தருக்கு முன்பு மண்டியிட்டு ஜெபிக்கிறீர்கள். என்ன சொல்லி வேண்டுவீர்கள்? என்ன சொல்ல வேண்டீர்கள்? இந்த அவர்கள் கேட்பது போல ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், இதை கேட்டா வேண்டுவீர்கள், இதை கேட்டா தொழுவீர்கள், இதை கேட்டா குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு கூடட்டும் என்றா? இதை கேட்டா இந்த நாட்டில் நடக்கிற ஆட்சியை உங்களால் சகித்துக் கொள்ள முடிகிறதா? சகித்துக் கொள்ள முடிகிறதா? என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இதை மாற்ற வேண்டும் என்ன இல்லையா? வாக்குக்கு காசு கொடுக்கிறானே, ஏன் அது கொடுக்கணும்? ஏமாற்றத்தானே. இலவச அறிவிப்புகள் எதற்காக? ஏமாற்றத்தானே. அரிசி தருகிறேன், பருப்பு தருகிறேன், 2000 தருகிறேன் மகளிருக்கு, 2000 தருகிறேன் மகளிருக்கு, 2500 தருகிறேன் மகளிருக்கு என்று என் தாய் தங்கைகளின் மானத்தை ஏலமிடுவதை எப்படி தன்மானமிக்க இன கூட்டம் ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? எப்படி சகித்துக் கொள்கிறது? இது எப்படி சகித்துக் கொள்ளுது? எப்படி? 8000 டோக்கன் எதுக்கு? ஏற்கனவே அடிச்ச கொள்ளையில் பங்கு, இப்ப அடிக்க போற கொள்ளைக்கு முன்பணம். அதானே ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன் போட்டு என்ன நீங்க ஹோட்டலா நடத்துறீங்க? டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போக ஹோட்டலா? இவர்களெல்லாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டு தேர்வு செய்ய போகிறீர்களா? தலைவர்கள் என்று உங்கள் பிரச்சனையை மனதில் இருந்து பேச ஒரு தலைவனை காட்டுங்கள். தாளில் இருந்து படிக்காது, மனதில் இருந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை எழுதி வச்சு படிக்கிற பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுத்துவிட்டு கொடுமை. ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை?
உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆட்சி முடியும் போது எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க இல்ல. ஆட்சி முடியும் போது உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள், உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள். உங்களை தூக்கி தூர போட்டு புதைப்பதுதான் எங்களுடைய ஒரே கனவு. திராவிட குப்பையெல்லாம் தீ வச்சு கொளுத்தி பொசுக்குவதுதான் எங்களுடைய ஒரே கனவு. பிரச்சனை என்ன, என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை. நீங்க தான்டா எங்களுக்கு பிரச்சனையே தெரியாம எங்களை ஆட்சி செஞ்சிருக்க. படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, பார்க்க வைத்தியம் இல்லை, மருத்துவம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை, சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. எருமை சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காரு பணம் காசு வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் மகன் நான் அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நீங்கள் சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத சோத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்று எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன். இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டிருக்கிறோம். உலகத்தை எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம். அந்த நாட்டில் சின்ன சின்ன வளங்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு செழிப்பாக அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது.